இப்போ லட்சியம் அப்படின்னா என்னென்னா, ஒரு லட்சியவாதியாக வாழ்வது என்னன்னாக்கா பிரச்சனைகளை எதிர்நோக்குவது, பிரச்சனைகளோடு மோதுவது, பிரச்சனைகளோடு போராடுவது. அதுதான் லட்சிய வாழ்க்கை என்பது. பிரச்சனைகளை பார்த்து எதிர்கொள்வது, பிரச்சனைகளோடு மோதுவது, நேருக்கு நேராக மோதுவது, அதுதான் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தேடுவது. அதுதான் லட்சிய வாழ்க்கை. ஒருத்தருக்கு லட்சியம் இல்லைன்னா அவர் பிரச்சனையை பார்த்து பயப்படுறாருன்னு அர்த்தம். நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாதுகாப்பாக வாழ்வதாக நினைத்து கொண்டு தன்னை சுற்றி ஒரு வட்டத்தை ஏற்படுத்தி கொண்டு எதெல்லாம் அபாயகரமான பிரச்சனையோ, எதெல்லாம் ஆபத்துகளை ஏற்படுத்துமோ அந்த பிரச்சனைகளிலிருந்தெல்லாம் இவர் தன்னை விடுவித்து கொண்டு பாதுகாப்பாக வாழ்வது. நமக்கு எதுக்கு அந்த பிரச்சனைலாம், தேவையில்லாத பிரச்சனை, எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வட்டத்தை போட்டு வாழ்கிறாங்கல்ல, அவங்க தான் அலட்சியவாதிகள். ஒரு லட்சியம், ஏன் நிறைய பேர் லட்சியவாதியாக இல்லைன்னா, லட்சியம்னு வரும்போது நிறைய பிரச்சனை, அந்த லட்சியத்திற்காக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சே ஆகணும். பிரச்சனைகளை பார்த்து பயந்தாக்கா கண்டிப்பாக நீங்கள் ஒரு லட்சியவாதியாக இருக்கவே முடியாது, ஒரு போராளியாக இருக்க வேண்டும். லட்சியவாதி என்பவர் ஒரு போராளி. லட்சியவாதிகள் அத்தனை பேருமே ஒரு போராளி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதனால் ஒரு முழுமையான லட்சியவாதியாக இருக்கணும். வெறும் தொழில் மட்டும்தான் லட்சியம், நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா அது வெறும் தொழில் தான், அது ஒரு தொழில் தான். தொழில் மட்டும்தான் வாழ்க்கையில் லட்சியம் அப்படின்லாம் இல்லாமல் ஒரு முழுமையான லட்சியவாதியாக இருக்க வேண்டும். நீ டாக்டராரு, இன்ஜினியராரு, ஆனால் என்ன வேணாலும். ஆனால் இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதுலேருந்தும் நீ அதுலேயும் உன்னுடைய கவனம் இருக்க வேண்டும். அப்போ தான் நீ ஒரு முழுமையான லட்சியவாதி. இல்லைன்னா உன்னுடைய தொழில் மட்டும்தான் உனக்கு லட்சியமாக இருக்கிறது என்றால் நீ ஒரு அரைகுறை லட்சியவாதி தான். அதனால் நீ என்னவா வேணாலும் இருந்துட்டு போ, டாக்டராரு, இன்ஜினியராரு, மோட்டார் மெக்கானிக்காக, கலெக்டராரு, எது வேணாலும். ஆனால் இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. மனுஷன் காலங்காலமாக ஒரு பிரச்சனைகளை சந்தித்து வருகிறார்கள். அதுவும் மனுஷங்களோட லட்சியமாக இருக்கிறது. இந்த மனுஷங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குது. அது என்னென்னாக்கா, இந்த சாதி மதங்களிலிருந்து எப்படி விடுபடுவது, எப்படி தப்பிப்பது, இந்த சாதி மதம், ஏற்றத்தாழ்வுகள், இதில் இருந்தால் நோய்கள், இதெல்லாம் மிகப்பெரிய சவால்கள் மனுஷங்க சந்திச்சிருக்கு. அப்போ மனுஷங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு லட்சியமாகத்தானே இருக்கும். இந்த நோய்களிலிருந்து எப்படி குணமாவது என்பது மனுஷங்களோட பொதுவான லட்சியம். நீ டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், பணம் சம்பாதிக்கணுங்கிறது உன்னுடைய தனிப்பட்ட லட்சியமாக இருக்கலாம். ஆனால் நீ ஒரு மனுஷங்க தான். நாம் எல்லாருமே மனுஷங்க. அப்படிங்கும்போது நாம் பல காலமாக நமக்கு சவாலாக இருந்து கொண்டு இருக்கிற பிரச்சனைகள் இருக்குது. அப்போ அதிலிருந்து நாம் விடுபட வேண்டும். அதுவும் நமக்கு ஒரு லட்சியம்தான். அப்போ அந்த லட்சியத்தில் நீ எனக்கு கவனம் இல்லை, அதை பற்றி எனக்கு கவனம் இல்லை, சாதி பற்றி எனக்கு ஒரு கவனம் இல்லை, மதத்தை பற்றி, மத மூட நம்பிக்கைகளை பற்றி எனக்கு எந்த அக்கறையும் இல்லை, என்னுடைய லட்சியம் பணம் சம்பாதிப்பது அப்படின்னா உன்னுடைய லட்சியம் வேறு அரைகுறை லட்சியம்தான். நீ ஒரு முழுமையான லட்சியவாதியாக இருக்க முடியாது. ஏன்னா அந்த சாதி மதத்திலிருந்து எப்படி விடுபடுவது, மனுஷங்க எப்படி அமைதியாக வாழ்வது, மகிழ்ச்சியாக வாழ்வது, பாதுகாப்பாக வாழ்வது, ஆரோக்கியமாக, நோய்கள் இல்லாமல் ஆரோக்கியமாக எப்படி வாழ்வது என்பது மனுஷங்க எல்லாத்துக்குமான லட்சியமாக இருக்கிறது. உலகில் உள்ள அனைத்து மனுஷங்களுக்கும் இது ஒரு பொதுவான லட்சியமாக இருக்கிறது. அந்த லட்சியத்திலையும் நமக்கு ஒரு கவனம் இருக்க வேண்டும். அது பற்றி எனக்கு அக்கறை இல்லை அப்படின்னா நாளைக்கு அந்த பிரச்சனைகளால் நீ பாதிக்கப்படுவாய். உனக்கு உடம்புல நோய் வந்துடும். கண்டிப்பாக நோய்களுக்கு எதிராக உனக்கு ஒரு அக்கறை இல்லை என்றால் கண்டிப்பாக உனக்கு நோய் வந்தே தீரும். ஒரு பாதுகாப்பு, ஒரு கவசம் வைத்து கொள்ள வேண்டும். நோய்கள் விடக்கூடாது என்கிற நினைப்பு, அதிலிருந்து எப்படி நாம் தப்பிப்பது, உடற்பயிற்சி செய்யணும், உணவு கட்டுப்பாடு பண்ணணும், அதெல்லாம் இருந்தால் தான் நீ அந்த மனுஷங்களுக்கு உள்ள அந்த பொதுவான லட்சியத்தில் நீயும் கலந்துக்கிட்டு வெற்றி பெற முடியும். இல்லைன்னா நீ அந்த நோய்களுக்கு பலியாகி விடுவாய். எனக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு நீ சுகபோகமாக ஒரு வாழ்க்கையை நடத்திவிட்டு இந்த மனித வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு போய்விடலாம் என்று நினைத்தால் நீயே கடைசியில் அந்த நோய்களுக்கு பலியாகி விடுவாய். அதனால் லட்சியவாதிகள், லட்சியமே இல்லை, எனக்கெல்லாம் லட்சியமே கிடையாதுங்க அப்படின்னு உணர்கிற யாராக இருந்தாலும் சரி, அவங்கள நம்ம அலட்சியவாதிகள்னு நம்ம சொல்லலாம். அலட்சியவாதிகள்னா பிரச்சனைகளை கண்டு பயப்படுபவர்கள், கோழைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ லட்சியம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கள நம்ம வீரர்கள்னு சொல்லலாம். பிரச்சனைகளை எதிர்கொள்ள துணிந்தவர்கள் அவர்கள். அதிலும் பார்த்திங்கன்னா வெறும் தொழில் மட்டும்தான் லட்சியம்னு நினச்சிட்டு இருக்காங்க. என்னவாக போகிற அப்படின்னா வெறும் தொழிலை மட்டும்தான். அப்படி கிடையாது. தொழில் நமக்கு எல்லா வகையிலையும் ஒரு லட்சியம் இருக்க வேண்டும். ஒரு முழுமையான லட்சியவாதியாக நாம் இருக்க வேண்டும். வெறும் தொழில் மட்டுமே நமது லட்சியமாகி விட முடியாது. அதனால் எல்லா வகையிலும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. காலங்காலமாக மனுஷங்க சந்தித்து வருகிற பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவது என்பது மனுஷங்களோட லட்சியமாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் மனித நிலையில் முழுமையடைவது தான் மனுஷங்களோட லட்சியம். மனித நிலையில் முழுமையடைவது எப்போ அவங்க பரிணாமம் வச்சு குரங்குகள் மனம் எனும் நோய் ஏற்பட்டதால் மனித நிலைக்கு முயற்சித்து ஒரு 1 லட்சம் வருஷமாவோ அல்ல 2 லட்சம் வருஷமாவோ அவங்க முயற்சித்து வர்றாங்களே, எதை நோக்கி போகிறாங்க?
மனித நிலையில் முழுமையடைவது. மனித நிலை ஒரு பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்று விலங்குகளாக வாழ்ந்த அந்த குரங்குகள் அப்புறம் வந்து மனம் எனும் நோய் ஏற்பட்டதால் மனித நிலைக்கு அவங்க நுழைஞ்சு மனித உயிர்களாக எப்படி வாழ்வது, அதற்காக நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறாங்க. மொழியை கண்டுபிடிக்கிறாங்க, அமைப்பு, குடும்பம் என்கிற அமைப்பை கண்டுபிடிக்கிறாங்க, அம்மா உறவுமுறைகளை கண்டுபிடிக்கிறாங்க, ஒழுக்கங்களை கண்டுபிடிக்கிறார்கள், கட்டுப்பாடுகளை கண்டுபிடிக்கிறார்கள். இப்படி எல்லாத்தையும் ஏன் கண்டுபிடிக்கிறாங்க? மனித உயிர்களாக எப்படி வாழ்வது, மனித உயிர்களாக அந்த முழுமையை எப்படி அடைவது, அதுதான் வந்து மனுஷங்களோட லட்சியம், மனுஷங்களோட ஒரு தொலைநோக்கு லட்சியம். அதுதான் வந்து அடிப்படையான லட்சியம். அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். அப்போ அதுக்கெல்லாம் அந்த லட்சியத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் நாம் நோய்களுக்கு ஒரு தீர்வை காண வேண்டும். நோய்களிலிருந்து நாம் எப்படி விடுபடுவது, அநீதிகளிலிருந்து நாம் எப்படி விடுபடுவது, குற்றங்களிலிருந்து நாம் எப்படி விடுபடுவது, எப்படி மகிழ்ச்சியாக வாழ்வது, இதுதான் வந்து மனித நிலையில் முழுமையடைகிற அந்த லட்சியம். அதுதான் மனுஷங்க அனைவருக்கும், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனுஷங்களுக்கும் உள்ள லட்சியம். ஏற்கனவே வாழ்ந்து முடித்தவர்களும் சரி, இப்போ வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் சரி, இனிமேல் இப்போ பிறக்கிறவங்களுக்கும் சரி, அதுதான் லட்சியம். அந்த லட்சியத்தில் நாம் வெற்றி பெற்று விட்டோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். எப்போ வெற்றி பெற்று விட்டோம்? இப்போ தான் வெற்றி பெற்று விட்டோம். இப்போ நான் மனித நிலையில் நான் முழுமையடைந்து விட்டேன், முதல் மனிதனாக நான் இருக்கிறேன் அப்படின்னா அந்த முயற்சியில் இந்த ஒட்டுமொத்த மனித இனத்தின் பிரதிநிதியாக அந்த வெற்றிக்குள் நுழைகிறவனாக நான் இருக்கிறேன்.